தமிழக வெற்றி கழகம் விஜய் நேற்று ஒரு கொடி விட்டாரு. அந்த கொடி எப்படி இருக்கு, அந்த கொடியில் என்னென்ன கலர் இருக்கு, அந்த கொடியில் வேற என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பற்றி மதுரை மக்கள் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் வந்து கொடி விட்டுருக்காங்க, அது பாத்தீங்களா? கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா தான் இருக்கு. அதோட மீனிங்லாம் புரியுது, என்ன கலர் இருக்கு எல்லாம் புரியுது. இல்ல புரியல. கொடியை பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, கொடியை பார்த்தேன். என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னா ஆட்சிக்கு வரணும், அவ்வளோதான். வந்தால் நல்லது செய்வான்னு நம்பிக்கை இருக்குது. வரதுக்கு முன்னாடிலேருந்தே நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ வரணும், அடுத்தடுத்து மாநாடு அதெல்லாம் இருக்குது, நல்லபடியாக முடியணும். கட்சி கொடிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. அந்த நடுவில் இருந்த பூ அது எல்லாமே தமிழை குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அது உண்மையிலே. அதுக்கான விளக்கம் வந்து அடுத்த இதில் சொல்லியிருந்தாரு. பார்ப்போம் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, பார்ப்போம். சூப்பர். வெயிட்டிங்கில் தான் இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு. கொடி நல்லா இருக்கு. என்ன அடிப்படையை வச்சு மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுறாரா எப்படி அது இன்னும் சொல்லல. மாநாட்டுல தான் சொல்லுவாராமா, மாநாடு வைக்க போறாராம், அதான் சொல்லுவாராம். நீங்க இப்ப கொடியை பார்க்கும் போது இப்ப கட்சி ஒரு நடிகர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நடவடிக்கைகள் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? இவங்க நடந்துக்கிற பொறுத்து இருக்கு எப்படி என்னன்ற. வாகை அந்த கொடி தானே ப்ரோ? பார்த்தேன். அந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரியும்? தெரியும், ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ இருக்கும். அதை அவர் பாலிடிக்ஸ் அவர் என்ட்ரி கொடுத்து எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை, அவர் வரது நல்லதான். ஏதோ என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், புதுசாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் பிரச்சனை இல்லை. இந்த 2 யானைகள்லாம் இருக்குல்ல கொடியில, அந்த கொடியில ஆமாம்மா, கொடியில் அது என்ன மீனிங் பண்ணுது, இந்த மாதிரி எதுவும் தெரியுமா? என்ன மீன் பண்ணுறோம், அந்த அளவுக்கு டீப்பாக இறங்கல பொண்ணு. அதில் ஃபேனாகவும் இல்லை, சும்மா புதுசாக வராரு, அதாவது அவரை சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். மித்தபடி அது ஒன்று. அதில் வந்து 3 ரெசிம்பிளிங்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட். அந்த எலிஃபென்ட் சிம்பிள் வந்து ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஎஸ்பி பார்ட்டி. நான் பார்த்தேன் சார், கொடியை பார்த்தேன். எனக்கு அந்த கொடியில் வந்து அந்த யானை படத்தை பார்த்தோன்னே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா அந்த மாயாவதி பிஎஸ்பியோட கொடியில் வந்து யானை படம் இருக்குன்னு நினச்சேன், பார்த்தேன். அப்போ யானை படம் இருக்குது, அப்போ ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு நினச்சேன். அது சேம் வந்து ஈவினிங்கில் நான் இது நியூஸில் பார்க்குறேன், கான்ட்ரவர்சி இருக்குது, அந்த அவங்க கேஸ் போட போகிறான்ற சொல்கிறாங்க. ஏற்கனவே வேற ஒரு கட்சி கொடியை அவங்க யூஸ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, யானை சின்னத்தை. இந்த கொடி வந்து பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகுமா ப்ரோ? ரீச் ஆகும், ஆனால் இந்த கொடி லாஸ்ட் வரைக்கும் இருக்குமான்னு தெரியல. அவங்க எப்படி பேர்ல இக்கு சேர்த்தாங்களோ அந்த மாதிரி இந்த கொடியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொடியை வச்சு கட்சி ரீச் ஆகுமான்னு தெரியல, அந்த கொள்கைகள் வச்சு ரீச் ஆகுன்றது கொள்கையில் அறிவிக்கிறோம். அதுக்கு மாதிரி இந்த ரெட் கலர் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா சம் கம்யூனிசம் ஏதாவது இருக்குமோ அந்த மாதிரி. எல்லோ கலர் என்னன்னு எனக்கு தெரியல, பட் இட் சீம்ஸ் குட். ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ். ஐ ஹோப் he will get good result. இல்ல நாங்க எப்ப லான்ச் பண்ணுவாங்கன்னு தான் வெயிட் பண்ணோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆனா 2 பக்கமும் அந்த எலிஃபண்ட் வச்சு அந்த வாகை பூ வைக்கிறது வந்து அது வெற்றிக்கானது தான் வாகைப்பூ. அதை பார்த்தது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. ஒரு மாதிரி அந்த கொடியை பார்க்கும்போது புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை விட அந்த சாங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. கொடி வந்து பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரீச் ஆகும், கண்டிப்பா ரீச் ஆகும். மேக்சிமம் வந்து இது எதிர்பார்க்காததுதான். அந்த கொடியோட கலரோ அந்த உள்ள இருக்கிற ஃப்ளார் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. மொத்தமாவே டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. வாய்ப்பூன்றது எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. பட் வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், கலர்ஸ் வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். சூப்பராக இருக்குது. ஆமாம், 2 யானை, போர் கொண்ட யானை இருக்குது. அப்புறம் உள்ள வந்து பூ, வாகைப்பூ. வாகைப்பூ, அப்புறம் நட்சத்திர ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. நான் விஜயோட ஃபோட்டோ இருக்குன்னா மஞ்சள் கலர் கொடி வச்சு நடுவில் விஜய் ஃபோட்டோவோட வச்சுருந்தாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உல்ட்டாவாக ஆயிடுச்சு. ஆனால் புஷி ஆனந்த் சொல்லியிருந்தாரு, அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்பயே இருந்துச்சு, ஆஹா அப்போ இது இல்லை போல இருக்கு. ஆனால் இப்போ எதிர்பார்த்தோம்னா சூப்பராக இருக்கு. கொடி இன்னைக்கு பார்த்தேன். கொடியில் பார்த்தீங்கன்னா 2 யானை, ஒரு வாகைப்பூ, 24 ஸ்டார் இருந்துச்சு. ஸோ கொடியில் நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நிறைய வேறு சேஞ்சஸ் வரும்னு சொல்லி. ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனே அப்படியே உடச்ச மாதிரி இருந்துச்சு. கொடியில் வேறு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தோம் கொடியை. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் பெட்டராக நல்லா இருக்குது. அந்த ஸ்டாரு, அந்த 28 ஸ்டார்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் இது பண்ணுதுன்றாங்க. அதில் 5 மேஜர் ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்குன்றாங்க. அதில் மேஜர் ஸ்டேட்ஸ்லாம் அதுன்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னும் சரியாக பார்க்கல ஒழுங்கா. ஆனால் நல்லா இருக்கு. புதுசாக அதான் பண்ணுவார்னு எதிர்பார்த்துருந்தோம். ஏற்கனவே இந்த கொடியை நல்லா தான் இருந்தது, ப்ளூ கலரில் வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு நல்லா இருந்தது. இதை வந்து எதை பற்றி இருக்குன்னு தெரியல. 2 யானைகளை போட்டுருக்கு. நம்ம சென்டிமெண்ட்டாக தமிழ்நாட்டில் வந்து யானைகள் மஞ்சள் கலரமாக இருக்குன்னு நினச்சி விட்டுருக்கலாம். போக தான் தெரியும், இதோட ரிசல்ட் என்னங்கிறது போய் பார்த்து தான் தெரியும்.
ஓகே, நல்லா இருக்கு. யூசுவலா இருக்க மாதிரி தான் இருக்கு. லைக் நான் வந்து ரொம்ப பழைய ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. புதுசா ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். இப்போ கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கு. பட் ஓகே, குட். இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? கிராமங்கள்லாம் ரீச் ஆகுமா? கிராமங்கள் அவங்க ப்ரொமோஷன் பண்ற பொறுத்து தான் bro. எனக்கு கரெக்டா தெரியல. கண்டிப்பா சிட்டிஸ் எல்லாம் நல்லாவே ரீச் ஆகும். கேரளா சைட்லாம் கண்டிப்பா நல்லா ரீச் ஆகும். அப்படி கிராமத்துல வந்து ப்ரொமோட் பண்ணா ரீச் ஆகலாம். அதை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு கட்சி கொடியுமே பார்க்கும்போது. ஆனால் அவர் வந்து உடனே அரசியல் இறங்கிறான்னு பார்க்குறேன். அவர் இன்னும் கொஞ்சம் மூவியும் நல்லா தானே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் அரசியலும் பார்த்துட்டு மூவியும் கொஞ்சம் நடித்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். கொடியை பார்த்தோன்னா என்ன தோணுது உங்களுக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அது நம்ம தேசிய மயில் இது வேற வச்சிருக்காரு, 2 யானை வேற இருக்கு, நல்லா தான் இருக்கு. கொடி வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மக்கள்கிட்டையும் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கு? அவரு ஆக்டரு, அதனால ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. நல்லா தான் இருக்கு. கொடி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னா என்ன இருக்கு கொடியில இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங் வைபா இருக்கு. ஸ்ட்ராங் வைப். ஆமா, ஸ்ட்ராங் வைபா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது தவிர பாட்டு கேட்டிங்களா? ஆனால் இன்னும் கொஞ்சம் வேற நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. அவர் படத்துக்கு வேற லெவல் பண்ணுவாப்புல. ஆனால் இந்த இது கொஞ்சம் கொடி கொஞ்சம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. பரவாயில்ல, தளபதி வர்றதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இந்த கொடியில தவிர வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல சுமாரா இருக்கு? பார்க்கலாம் ஒரு வாட்டி. அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ இதை பற்றி தெரியாது. எனக்கு கொடி நல்லா இருந்துச்சு, பார்க்க எப்படி நல்லா தான் இருந்துச்சு. ரீச் ஆகுமா? ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆக்சுவலி Visakhapatnam, Andhra Pradesh, sir, actually. So in there also we like Vijay so much. So for entering in politics, we have been waiting eagerly what he will establish in new things. Actually, in that flag, actually, elephant is there. No? So it is like Samajwadi Party. He wants some equality. Not only he is dedicated for only one locality. He is not one community. He is everywhere actually. So that's why he is Talapati, right? So we all are big fans for Vijay sir. In Telugu also we are having a humongous fans in Tupaki, if you see that actually. I am also one of the fans. Not about in Telugu actually. In Tamil, if you see that. So not only in fan following, he's a philanthropist actually. We know all that. Whatever the campaigns he made, whenever any natural disasters, he will come forward and help many people in that. Also, he's very down to that person. So he can use whatever the space in Tamil politics after Jayalalitha has been died. Whether it is died or anything else, I don't know that. But after the space he can really use actually. Why? Because we cannot name anyone else. Some people wanted to enter in politics. Someone became backstep. Some entered in politics. They cannot prove themselves. So he has the much following base. So now he has the capability to win. I'm not sure he will win. But he can pursue in career of politics as well as cinema both. I think so actually. So we all love him, Vijay sir. So we want Vijay sir to sustain political career very very goodly. I hope that. பாட்டு கேட்டிங்களா? பாட்டு விட்டுருக்காங்க. ஆண்டம் ஒன்று விட்டுருக்காங்க. இது வேறு நடந்திருக்கா? இது பார்க்கல ப்ரோ. ஆந்தம் பார்க்கல ப்ரோ. பார்த்தோம், ஆந்தம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டு கேட்டிங்களா? ஆந்தமும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதில் அந்த வர்ற அந்த விஜய் அதெல்லாம் பொருள்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாட்டு கேட்டிங்களா? பாட்டு கேட்டேன் ஜி. பாட்டு எப்படி இருக்கு? பாட்டு சூப்பராக இருக்கும். உண்மையிலே வந்து நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி தலைவா படத்தில் வந்த தளபதி பாட்டு, புலி படத்தில் வர்ற அந்த மண்ணின் மைந்தர்களே சொந்த மண்ணை மீட்போம், ஏன்னா அந்த மாதிரி வெறித்தனமான சாங்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த இதை கம்பேர் பண்ணும்போது அரசியலுக்கு வர்றப்ப கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இந்த பாட்டு. அந்த இதை விட இது நம்ம படத்துக்கே சூப்பராக போடுவாங்க. ஆனால் தமன் போட்டிருக்காருன்றது தெரியுது. பார்க்கல அந்த மியூசிக்கை பார்க்கல, தமன் போட்டிருக்காருன்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பாட்டும் மிரட்டி விட்டாங்க. அது இப்போ கூட ட்ரெண்டிங்கில் பார்த்தா வேட்டைக்காரன் பாட்டோட சிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போகுது. விஜய் பாட்டோட விஜய் பேர் தான் எடுத்திருக்காரு. வேற யாரும் காப்பி அடித்தாலும் எது சொன்னாலும் சொல்ல தான் போகிறீங்க குறை. ஆனாலும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்களா? என்னுடைய ஆதரவு விஜய்க்கு. விஜய்க்கு. அது போக ஆந்தம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆந்தம் நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த மெர்சலில் வர ஆலப்படம் தமிழ் அதோட ஃபார்மேட் அப்படியே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விவேக் லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா தமிழ் பாட்டாக இருந்துச்சு. பாட்டு கேட்டிங்களா? ஆண்டம் பாட்டு அபிசார் ரொம்ப சுமாராக இருக்கு. இன்னும் இப்போ அந்த டிஎம்பியோட பாட்டுலாம் நம்ம கேட்கும்போது இந்த ஒரு ரீச், ஏன்னா அது வந்து நாகூர் அனீஃபாவோட குரலில் அவ்வளோ ரீச்சாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து அந்த ஒரு இந்த சாங் மாதிரியே இல்லை, கட்சி சாங் மாதிரியே இல்லை. விஜய் வந்து 2026 ஆட்சி பிடிப்பாரா? கன்ஃபார்ம் 2026 விஜய் ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சிருவாங்க.
2026 ஆட்சி பிடிச்சிருவாரா? சத்தியமா பிடிக்கணும். அதுதான் எங்களோட இது. கண்டிப்பா பிடிச்சிருவாரு. ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுல, மாற்றம் தேவைப்படுது. அதை தாண்டி என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அவரை வர வச்சு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். நல்லா 2026 தளபதி தான். அது வரைக்கும் அலப்பறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா சான்ஸ் இல்ல. எப்படி கட்சி ஆரம்பிச்சுன்னு எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இன்னும் அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல. அவங்க ஃபீல்டுக்கு வந்தால் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க பனையூரில் வச்சு அவங்களே கொடியேற்றிக்கிட்டாங்க. அவங்க இன்னும் மக்களை வந்து சந்திக்கணும். உடனே சேஞ்ச் வரணும்னா ஆந்திராவில் எப்படி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க, அது மாதிரி விஜய் வந்து ஃபீல்டில் வந்தால் தான் அவங்க ஜெயிக்கணும். ஃபியூச்சர்ல ஃப்யூச்சரில் வேணா கூட்டணி வச்சா வேணா வர வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது 2026. ஜெயிப்பாருன்னு நினைக்கிறோம் நாங்கள். பட் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்களான்றது கன்ஃபியூஷன் தான், பெரிய டவுட்டு. ஃபேன்ஸ் வந்து போடுவாங்கன்னு நம்புவோம். ஜெயிச்சா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு புது மாற்றத்துக்காண்டி மாறலாம், நல்லா இருக்கும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மாற்ற முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறையா இது நல்லது பண்ணால் இட்ஸ் ஓகே. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்ப்போம். நம்பிக்கை இருக்குது. அட்லீஸ்ட் பிடிக்கல அப்படின்னாலும் நிறையா ஓட்ஸ் வாங்குவோம் அப்படின்னு. மேபி ப்ரோ. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு எவ்வளோ கட்சி இருக்கு, இவர் வந்தோடனே எடுப்பாரான்னு தெரில. மேபி அவர் எடுத்தால் நல்லது தான். இன்னும் படத்துல இருந்து ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிட்டு அரசியலில் ஃபுல்லாக வந்தால் இன்னும் கொஞ்சம் வர எலெக்ஷனில் கொஞ்சம் ரிசல்ட் இருக்கு. அவர் ரசிகர்கள் இருந்தால் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ 26ல வந்து விஜய் ஆட்சி பிடிப்பார் நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நிலைமை ஆகும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது ப்ரோ நமக்கு. டவுட்டு. இப்போ நாங்கள் வந்து அத்தை புலி. அப்போ நாங்கள் யார் நல்லது செய்வான்னு எதிர்பார்ப்போம். அதுதான் நடைமுறை. சரி பேர் நல்லது செய்வாரா, இன்னொருத்தர் வந்து நல்லது செய்வாரா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு முயற்சியில் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போதைக்கு எடுத்தோடனே எதுவும் நடந்துடாது. பட் ஆனால் வந்துடுவார நம்பிக்கை இருக்குது. மக்களோட சப்போர்ட்டும் வேணும், கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. 26ல் வாய்ப்பு இருக்கு. தளபதி இந்த இந்த டயத்தில் வர்றது கரெக்டு தான். இந்த டயத்தில் வர்றது கரெக்டு தான், வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. நீங்க எந்த ஊர்? நேட்டிவ் வந்து ஹைதராபாத். நீங்க சப்போஸ் தமிழ்நாடா இருந்தா ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு? அது வந்து யோசிக்கணும் ப்ரோ. If I am from Tamil Nadu, okay, I select the best option. I would go with Vijay. I'll vote Vijay. I'll vote to Vijay. Okay. Then last final question. If you were in Tamil Nadu, will you vote for Vijay? If Jayalalitha madam would have lived na, would have alive na, so definitely Jayalalitha madam, for her only we will vote. I cast my vote in Tamil Nadu. If she was not there na, so definitely I'll go with Vijay sir. There is no doubt in that. Thalapathy. 2026ல் ஒரு காம்படிஷன் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. வந்தால் ஒரு லெவலுக்கு சர்வே பண்ணலாம். பட் இவரோட கொள்கைகள் என்னென்னு தெரியாதான் அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்க முடியும். எல்லோரும் இப்போ அவேர் ஆகிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ வந்து பூரா ஓட்டு பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது.